செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதானி ஊழலுக்காக பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மதாபிக்கு தொடர்பு என ஹிண்டன்பர்க் புகார். அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என மதாபி அறிக்கை. சட்டவிரோதமாக ஆதாரமின்றி தனிப்பட்ட லாபத்திற்காக ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதானி குழுமம் பதில் அறிக்கை. பங்குச்சந்தையில் ஆயிரக்கணக்கான கோடியில் ஹிண்டன்பர்க் லாபம் பார்க்கிறது. செபி தலைவர் குறித்து ஹிண்டன்பர்க்கில் குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அண்ணாமலை பேட்டி. மக்கள் பிரச்சினைகளை பொருட்படுத்தாமல் கார் பந்தயத்தில் திமுக அரசு கவனம் செலுத்துகிறது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களின் பணம் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்றும் சேலத்தில் பேச்சு. துணை முதலமைச்சர் என்ற பதவிக்கு ஒரு தகுதி வேண்டாமா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி இருக்கிறது என்றும் ஆவேசம். தமிழ் புதல்வன் திட்டத்தில் உள்ள மாணவர்கள்தான் அடுத்த தேர்தலில் காஸ்ட்லி வாக்காளர்கள். பள்ளிகளை சீரமைக்க நிதி இல்லை என கூறும் திமுக அரசுக்கு கார் பந்தயம் மட்டும் நடத்த எப்படி நிதி வந்தது என்றும் சீமான் கேள்வி. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி. தமிழ்நாடு அரசு விளக்கம். சென்னை ஆவடி அருகே விஷவாயு தாக்கி ஒப்பந்த தொழிலாளர் பரிதாபமாக உயிரிழப்பு. பாதாள சாக்கடையை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது நிகழ்ந்த சோகம். ராமநாதபுரம் கட்டாளங்குளத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட தார் சாலை மழையில் கரைந்ததால் அதிர்ச்சி. சாலையை காணவில்லை என கூறி தலையில் முக்காடு அணிந்து பெண்கள் நூதனம் போராட்டம். திருவள்ளூர் அருகே கொட்டும் மழையில் அவசரமாக போடப்பட்ட தார் சாலை. காட்சிகள் வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் புகார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 800 அடி உயரத்திலிருந்து திடீரென்று உருண்டு விழுந்த பாறைகள். அடிவாரத்தில் உள்ள குடியிருப்புக்கு பகுதியில் விழுந்ததால் மக்கள் பீதி. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பழையூரில் இளைஞரை கள்ள துப்பாக்கியால் சுட்ட விவசாயி. தோட்டத்தில் விளைந்த பழங்களை தொடர்ந்து பறித்ததால் கொடூர தாக்குதல். முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல். துரை தயாநிதி அனுமதிக்கப்பட்டுள்ள வேலூர் தனியார் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. சென்னை வேளச்சேரியில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி உற்சாகம். தமிழ்நாட்டில் வருகிற 15ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
கர்நாடகாவில் உள்ள மிகப்பெரிய அணையான துங்கபத்ராவில் 19வது மதகு உடைந்தது. அணையில் இருந்து தண்ணீர் சீறி பாய்ந்து வெளியேறுவதால் வெள்ளம் ஏற்படும் அபாயம். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார் நடிகர் தனுஷ். நிவாரணப் பணிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் அடுத்த அப்டேட் இன்றிரவு வெளியாகும் என தகவல். அஜித்தின் மேலாளர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவால் ரசிகர்கள் உற்சாகம்.